ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வருஷத்துக்கு 8 கோடி வரைக்கும் சம்பளம் தர அந்த ஜாப் ஆஃபர் என்னன்னா, கேனடால இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியன் சீக்கு நடுவுல இருக்கிற ஜூனோன் அதாவது ஜூமான் லைட் ஹவுஸ் கீப்பர் ஒர்க்குக்கு தாங்க வந்து இந்த மாரி கோடி கணக்குல வந்து காசு வந்து வாரி தராங்களாம். ஸோ ஆக்சுவல் ஒர்க் என்னன்னா, இப்படி நடுக்கடல்ல நிக்கிற இந்த லைட் ஹவுஸ்ல இருக்கு அதாவது லைட் ஹவுஸ்ல இருந்து அத சுத்தி இருக்கிற வெதர் ரிப்போர்ட் தரணும். அப்புறம் ஜெனரேட்டர் ஒர்க் ஃபங்ஷன் மானிட்டர் தரணும். கூட நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த லைட் ஹவுஸ் ஃபுல்லா நீங்க சுத்தமா வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது வந்து உங்க அதாவது நடுக்கடல்ல வந்து அவ்வளோ பெரிய லைட் ஹவுஸ்ல உங்கள தனியா விட்டுருவாங்க. உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க அங்க தங்குறதுக்கு ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா, அங்க எலக்ட்ரிசிட்டி வந்து இருக்குமா இருக்குமான்னு தெரியாது. மெயினா கரண்ட் அதாவது இது ஆ இன்டர்நெட் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நீங்க ஃபோன், டிவி, லேப்டாப் எஸ்ஓஎஸ் வழியா தான். அது கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஏதாவது நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. திடீர்னு வந்து பெரிய பெரிய வந்து அலைகள்லாம் வந்து உங்கள வந்து அட்டாக் பண்ணும். அப்புறம் வந்து நல்ல பயங்கரமான பூகம்பம், சுனாமி, அப்புறம் வந்து மழை இதெல்லாம் பேஞ்சு வந்து நல்ல வந்து அட்டாக் பண்ணும். அதாவது உங்கள வந்து நிம்மதியா வேலை செய்ய விடாது. இதெல்லாம் நீங்க தாங்கிக்கிட்டு தான் இந்த லைட் ஹவுஸ் வேலைய நீங்க செஞ்சாகணும். இப்படி உயிர கையில புடிச்சுக்கிட்டு செய்ற இந்த வேலைக்கு தான் என்னது நெறைய கோடி கோடி கணக்குல வந்து காசு தராங்களாம் அந்த கவர்மெண்ட். ஆனா இதுல இன்னொரு அதாவது இப்போ வந்து என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, இதுவரைக்கும் ஒருத்தர் கூட வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். பின்ன ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்குன்னா, நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு. ஆனா இந்த மாரி உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத வேலைக்கு யாராச்சும் போவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உங்க யாருக்காச்சும் இந்த ஜாப்க்கு போறதுக்கு ஐடியா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல வந்து நான் கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன தட்டிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூட இந்த அதாவது இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.